சித்திரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரோ பாயிண்ட் கம்பெனி பற்றின ஒரு விஷயம். அதாவது மாரோ பாயிண்டில் இருக்கிறவங்க டெய்லி பே அவுட்டுக்கு, அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பே அவுட்டு, வீக்லி பே அவுட்டாக இருந்தது. இப்போ டெய்லி பே அவுட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெய்லி பே அவுட் வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பே அவுட்டுக்கு நம்ம எப்படி பணம் கட்டுறது அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து டிஜிட்டல் ப்ரமோட்டருக்காக நான் பணம் கட்ட போகிறேன். 650 ரூபா. உங்கள் கூகுள் பேயில் நீங்கள் பணம் கட்டுங்க, சரிங்களா? அதில் தான் யூடிஆர் நம்பர் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஃபோன்பேயில் கட்டுங்க, சரிங்களா? பேடிஎம்மோ மற்ற வேறு எதுலேயோ நீங்கள் நெட் பேங்கிங்லேயோ இதிலெல்லாம் கட்டினீங்கன்னா யூடிஆர் நம்பர் எடுக்கிறது கொஞ்சம் சிரமம், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் பே முடிஞ்ச வரைக்கும் கூகுள் பேயில் பணம் கட்டுங்க. உங்கள்கிட்ட கூகுள் பே இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது இருந்தால் கூட அவங்க கூகுள் பேயில் கூட நீங்கள் பணம் கட்டி அந்த பணம் கட்டின பேமெண்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த யூனோ ஷாப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதில் போய்ட்டு நான் பணம் கட்டுறேன், சரிங்களா, கம்பெனிக்கு. இப்போ பாருங்கள், நான் 650 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டேன், சரிங்களா, கம்பெனிக்கு. இப்போ இந்த 650 ரூபா பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், சரிங்களா? இப்போ நான் பண்ண பேமெண்ட்டு பாருங்கள், இதுதான் நான் பண்ண பேமெண்ட், சரிங்களா? இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். பேமெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து உங்களுடைய மாரோ பாயிண்ட்டோட ஐடியை லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க, சரிங்களா? நீங்கள் உள்ளே வந்த உடனே மேலே பாருங்கள், இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள், கோ டு மார்க்கெட்டிங் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல பாருங்கள், பே ஃபார் ஜாயினிங் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி தான் வரும், செலக்ட் ஜாயினிங் பேக்கேஜ் அமௌண்ட்டுன்னு வரும். இந்த இடத்துல கீழே பாருங்கள் செலக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜில் இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் 650 ரூபா கட்டியிருக்கேன். நான் 650 ரூபா இது நான் செலக்ட் பண்ணிட்டேன், சரிங்களா? செலக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இங்கே என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்சாக்ஷன் நம்பர், அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய யூடிஆர் நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இங்கே சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலுக்குள்ளே போங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது, சரிங்களா? அதனால் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து மெர்ஜ் ஆயிரும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இந்த இடத்துல பாருங்கள், அப்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அப்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்துருங்க, ஜாயினிங் பேக்கேஜ் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் போடுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி அந்த பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நாளையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இதுதான் பேமெண்ட் பண்ணுற முறை. பேமெண்ட்டு இப்படி தான் நீங்கள் பண்ணணும். கஸ்டமர் பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செலக்ட் பேக்கேஜை கிளிக் பண்ணி 290 290 செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருந்தீங்கன்னா 650 ரூபா செலக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நமக்கு இன்கம்லாம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா, நம்ம இன்கம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பேமெண்ட் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 2400 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருந்தால் 6000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
இல்லை சார் நான் இப்போயே நான் 6000 பே பண்ணுறேன் சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னா, நீங்கள் இப்போயே டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருந்தால் 6000 கட்டிக்கலாம். கஸ்டமர் பிளானில் இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து அந்த ரூ. 1500 2400 இல்லை, ரூ. 1500 நீங்கள் பண்ணிக்கலாம் பழைய கஸ்டமராக இருந்தால். சரிங்களா? புது கஸ்டமராக வர்றவங்களுக்கு தான் ரூ. 2400. சரிங்களா? இல்லை சார் நான் இப்போ ரூ. 290 கட்டிக்கிறேன்னா, நீங்கள் கஸ்டமர் பிளானில் இருக்கிறவங்க ரூ. 290 கட்டிட்டு உங்களுடைய அந்த யூடிஆர் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்து ஒவ்வொரு நம்பராக பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த யூடிஆர் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா, நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட்டில் யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு போட்டு கீழே இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் தான் யூடிஆர் நம்பரு. சரிங்களா? இந்தமாரி நம்பர் வரும். இந்த நம்பரை தான் நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? இது வந்து கூகுள் பேயில் கட்டின பணம். சரிங்களா? கூகுள் பேயில் இந்தமாரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த நம்பரை தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணணும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா?